இது யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா ஹலோ இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரலான ஒரு விஷயத்த ஜென்ரலாகவே பார்க்க போகிறோம். தட் இஸ் கால் ஜென்ரல் சயின்ஸ். பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது வெரி மச் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். அண்ட் இது யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் லிங்க்டு ஜென்ரல் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி பேஸ்ட் விஷயம் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 கொஸ்டின்ஸ் டோட்டலாக வரும். அண்டு மெயின்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா GS3ல் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். அதையுமே சில நேரம் என்னென்னா நமக்கு பேசிக் சயின்ஸ் தேவைப்படும் டிபெண்டிங் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குற டெமான்ஸ்ட்ரேஷன்றது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருக்கும். எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணணும், ஜென்ரல் சயின்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி படித்தாலே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஜென்ரல் சயின்ஸ்னால் இப்போவுமே யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் ஒரு அவர்ஷனாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜென்ரல் சயின்ஸுங்கிறது ஒரு அவர்ஷனாகவே இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். அதை எப்படி ஜாலியாக படிக்கணும், எப்படி ஜாலியாக கற்றுக்கணுன்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 2 பிளான்ட் எடுத்து நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ், எஸ்பெஷலி த ஜென்ரல் பாட்டனி அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த 2 பிளான்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 2 பிளான்ட்டுமே இப்போது இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு கொஞ்சம் பொட்டென்ஷியலான ஒரு ஏரியா அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த 2 பிளான்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாகவே எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த ஜென்ரல் சயின்ஸ் பாட்டனி, எஸ்பெஷலி இந்த பாட்டனி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பேசிக் பாட்டனி, அந்த தியரி, டிஷ்யூஸ், அதெல்லாம் செல்ஸ் அதெல்லாம் படிக்கிறத தாண்டி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற, பார்க்குற, கேட்குற, நியூஸில் படிக்கிற ஐட்டம்ஸ், பிளான்ஸ், அதை பற்றின எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுதான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் எஸ்பெஷலி பயங்கர ஒரு பொட்டென்ஷியலான ஒரு டாபிக். நவ் த ஃபஸ்ட் பிளான்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்ரோனெல்லா, லெமன் கிராஸ், ரைட்? இது ஜென்ரலாக நம்ம வந்து எல்லாருமே வீட்டில் இது வளர்க்குற ஒரு செடி தான் லெமன் கிராஸ். ஆனால் இந்த சிட்ரோனெல்லான்றது இதனோட யூசஸ் நிறையா இருக்குது. ஜென்ரலாக லெமன் கிராஸ் டீ பண்ணலாம், லெமன் கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லெமன் கிராஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரலாகவே எல்லா பிளான்ட்ஸ்லையுமே ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னால் ஃபைட்டோனாலே பிளான்ட்ஸ் அப்படி தான், சரிங்களா? இப்போ இந்த சிட்ரோனெல்லாலேருந்து ஒரு ஆயில் எடுக்கிறாங்க, சிட்ரோனெல்லால் அப்படின்னு ஒரு ஆயில் எடுக்கிறாங்க. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட் ரெப்பலண்ட், அதாவது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலாகவே இந்த ஃப்ளைஸு, பூச்சி இந்த மாதிரிலாம் வர்றதுமே தடுக்கும். அதனால நம்ம பால்கனி இல்லை விண்டோ, அந்த ஷேட், அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லெமன் கிராஸ் வச்சோம்னாக்கா அதுக்கு ஒரு ரெப்பலண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். அண்ட் நிறைய மஸ்கிட்டோ காயில் மேக்கிங்லேயுமே வந்து இந்த சிட்ரோனெல்லால் அப்படிங்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் கிராஸ் பிளான்ட்டில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பழைய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், அதாவது 2023ல் இது ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இன்னும் 2 ஃபேக்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஆப்ஷன்ஸில் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, காங்கிரஸ் கிராஸ். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக அந்த காங்கிரஸ் கிராஸுங்கிறது நியூஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு அந்த யுஎஸ் எய்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அதை பற்றின பேசிக்கான சில ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த காங்கிரஸ் கிராஸ். அதாவது 1950s வந்து யூஎஸ்லேருந்து இந்தியா வந்து வீட் கேட்டு வாங்கினாங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து ஃபுட் க்ரைசிஸ் இருந்தது. அப்புறம் வந்து நேரு வந்து போயிட்டு கேட்டிருக்காரு, ஹெல்ப்பு கேட்டிருக்காரு. அப்புறம் யூஎஸ்லேருந்து ஆஃப்டர் ஸோ மச் என்ன சொல்லுது அப் அண்ட் டவுன்ஸ், என்ன பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து நமக்கு வீட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டோட சேர்ந்து நிறைய பார்த்தேனியம் சீட்ஸும் வந்துருச்சு. அண்ட் அந்த பார்த்தேனியம் சீட்ஸ் தான் வந்து காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பீரியடில் அமெரிக்காவிலேருந்து வீட்டு வாங்கும்போது அந்த வீட்டோட சேர்ந்து இந்த பார்த்தேனியம் சீடு வந்ததுனால அந்த பார்த்தேனியம் பிளான்ட்டுக்கு காங்கிரஸ் கிராஸ்னே பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த பார்த்தேனியம் சீட்ஸ், இந்த பார்த்தேனியம்ன்றது ஒரு இன்வேசிவ் வீட் அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு ஒரு சின்ன ரெமினிசன்ஸ் என்னென்னா, ஸ்கூலில் நான் வந்து திண்டுக்கல்லில் வந்து தம்பி தோட்டம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன், காந்தி கிராமம். அங்கே வந்து எங்களுக்கு ஸ்கூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ள தான், பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அக்ரி பீரியட் 6th-லேருந்து 10th வரைக்கும் வந்து அக்ரி பீரியட். அங்கே வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்கீமாகவே. என்னென்னா அக்ரி பீரியடு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட், அந்த லோக்கலில் பத்தி மேக்கிங், காந்திகிராம்லாம் கூப்பிட்டு போவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர், தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் எசென்ஷியலி எவ்ரி வீக் வந்து ஒரு பீரியட் இருக்கும், 2 பீரியட் இருக்கும். சரிங்களா? இன்னும் எங்களால் ஞாபகம் இருக்குது, Thursday மார்னிங் அந்த 12:10 to 1 லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் மண்டே அதே எகெயின் மார்னிங், மண்டே ஈவினிங் 3 to 3:45 PM அது இருக்கும். ஸோ த பாயிண்டர்ஸ், அப்போ அந்த அக்ரி பீரியடில் எங்கள் அக்ரி சார் உமாபதி சார் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த காட்டில் தோட்டத்தில் அங்கே இருக்கும் இல்லையா, விடிங்க எல்லாத்தையும் பார்த்தினியம் செடியை பிடுங்கடா அப்படின்வார். அதை நாங்கள் வந்து மூக்குத்திப்பூ அப்படின்னு சொல்லுவோம். அது பிடுங்கிட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாரும், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் சாரே சொல்ல, இது பாய்சன்டா, எல்லோரும் நல்லா கை சோப் போட்டு கழுவிட்டு போய் சாப்பிடுங்கடா அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ த பாயிண்டர்ஸ், அந்த பார்த்தேனியம் பிளான்ட்டுக்கு பேர் தான் வந்து காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, அந்த யூஎஸ்ஏடு ப்ரோக்ராம் மூலமாக நான் யூஎஸ்லேருந்து வீட்டு வாங்கும்போது, வீட்டு நமக்கு கொடுக்கும்போது, யூஎஸ் கொடுக்கும்போது அந்த வீட்டோடு சேர்ந்து இந்த பார்த்தேனியம் சீட்ஸ் வந்துருச்சு. இது காங்கிரஸ் பீரியடில் நடந்ததுனால இதுக்கு காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் ஃப்ளாஷ் ஆகிற ஒரு ஐட்டம். ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரிலிம்ஸ் 2025க்குமே இது கேட்குறதுக்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அந்த கொஸ்டின் இருக்குல்ல, 2023 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் சொன்னீங்களா, அதில் வந்து ஒன்று லெமன் கிராஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன், இன்னொன்று வந்து காங்கிரஸ் கிராஸ். ஸோ இந்த காங்கிரஸ் கிராஸுங்கிறது இந்த பார்த்தேனியம் பிளான்ட். அடுத்தது எலிஃபண்ட் கிராஸ். எலிஃபண்ட் கிராஸ்ன்றது என்ன, ஜென்ரலாக யானைப்புல்லுன்னுவாங்க. அது வந்து இந்த மாட்டு தீவனத்துக்கெல்லாம் வந்து தோட்டங்களில் வளர்ப்பாங்க. அது ஒன்லி அதுக்காகவே வளர்த்த அந்த தீவனமாக, அனிமல் ஃபீடாகவே யூஸ் பண்ணுறது தான் அந்த எலிஃபண்ட் கிராஸ். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நட் கிராஸ். நட் கிராஸ்ன்ற என்னன்னா, ஜென்ரலாக வில்லேஜில் வளர்ந்தவங்களுக்குலாம் தெரியும், கோரப்புல் அப்படின்பாங்க. கோரப்புல்ன்றது ஒரு வீடு, கோரக்கிழங்கு அப்படின்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த டிராக்டர் வச்சு விளக்கும் போதெல்லாம் நல்லா ஆழமாக விழுகணும், அந்த கோரக்கிழங்கெல்லாம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரக்கிழங்கு மேலே வந்ததுனாக்கா அப்புறம் ஒரு ஆள் வச்சு அந்த புல் அந்த கிழங்கோடு சேர்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த கோரக்கிழங்கு அடியில் இருந்துச்சுனாக்கா திருப்பி அந்த வீட்ஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த நட் கிராஸ். ஸோ த பாயிண்டர்ஸ், இப்போ பாருங்கள் 2023 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷனு, அந்த 4 ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம நிறையா கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து பிவேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே அப்படிங்கிறதே இந்த மாதிரி தான் படிக்கணும். அந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ இல்லை பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம பிவேக்கு படிக்கிற மெத்தட். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபைன். இன்னொரு பிளான்ட், இன்றைக்கி செகண்ட் பிளான்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து பிரயோஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரயோஃபைலத்துக்கு வந்து தமிழில் வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரணகல்லி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இதுக்கெலாம் வந்து நல்லது. ரணகல்லி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டாக்கா கிட்னி ஸ்டோன் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த ரணகல்லி சட்னி வந்து வைக்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரணகல்லியோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த லீஃப் பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் அந்த நாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எட்ஜ் நாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதிலிருந்து ஒரு எட்ஜ் நாட்சிலேருந்து ஒரு பிளான்ட் தனியாகவே வரும். இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். அதில் வந்து லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் படிக்கும்போது எங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து அவங்க ஸ்டாஃப் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் அப்படி கட்டி போட்டு ஃபஸ்ட்டு டே எங்களை கூப்பிட்டு காட்டினாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து கூப்பிட்டு காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் வந்து ஒரு குட்டி பிளான்ட் வந்தது. அப்போ டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இது தாண்டா கட்டி போட்டால் குட்டி போடும் செடி அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அப்போல்லாம் நான் அவ்வளோலாம் யோசிக்கலைங்க. டீச்சர் சொன்னாங்க, அப்படியே கேட்டுக்கிட்டோம். ஆனால் மறந்துட்டேன். அப்புறம் யூபிஎஸ்சி வந்து இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரயோஃபைலம் பிளான்ட். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக விதை போட்டு வர்றதுன்றது ஒரு இது, விதை போட்டால் செடி வரும். அது வந்து என்னென்னா செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதாவது சீடு உற்பத்தி ஆகிறது அப்படின்றது மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டு ஃபியூஸ் ஆகிறது, ஸ்டிக்மா ஆந்தர் அப்படின்லாம் சொல்லுவோம். அது இல்லாமல்
இப்போ இந்த மாதிரி பிளான்ட் என்னென்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ப்ரொபகேஷன் சொல்லுவோம். ஏன் அதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொன்னால் சீடே இல்லாமல் இந்த லீஃபில் இருந்து ஒரு பிளான்ட் வர்றதுனால இது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தடில் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால் பிரையோஃபைலம் பிளான்ட். இதுக்கு வந்து ரொம்ப கமர்ஷியலாக நம்ம டே டு டே லைஃப்பில் சொல்கிறது என்னென்னா ரணகல்லி அண்ட் இன்னொரு நேம்னா கட்டி போட்டால் குட்டி போடும். ஃபைன். ஸோ கன்க்ளூடிங்காக என்னென்னா இன்றைக்கி நம்ம 2 பிளான்ட்டை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து லெமன் கிராஸ் சிட்ரோனெல்லா. இது பழைய பிவைக்யூ தட் இஸ் 2023 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த லெமன் கிராஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்ஷனில் கொடுத்த மற்ற 3 பிளான்ட் ஐ மீன் எலஃபண்ட் கிராஸு யானைப்புல், கோரப்புல் தட் இஸ் நட் கிராஸு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிராஸு பாத்தீனியம் செடி, இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் தென் செகண்ட் பிளான்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா பிரையோஃபைலம் தட் இஸ் கட்டி போட்டால் குட்டி போடும். இது வந்து known for vegetative propagation, asexual method of reproduction அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த 2 பிளான்ட் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் வேறு பிளான்ஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து ஜென்ரல் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்பெஷலி த பாட்டனி பார்ட். இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஆன் பாட்டனி பார்ட். அந்த எக்கனாமிக்லி சிக்னிஃபிகன்ஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்படி தான் நம்ம கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டால் தான் நமக்கு ரிட்டன்ஷன் அண்ட் ரிட்ரைவல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் புக்கை பார்த்து சும்மா மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன்ஷன் அண்ட் ரிட்ரைவல் கிடைக்காது. ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சு அப்ளிகேஷன் தெரிஞ்சு கரெக்டாக படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாம் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும். ரைட்? ஃபைன். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.